திமுக கூட்டணி பலமா இருக்கா? 25 கட்சிகள் இருக்கு, பலமா தானே இருக்கும். அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆனால் கடந்த சில நாட்களாக திமுக கூட்டணியை சேர்ந்த சில தலைவர்கள் பேசிய கருத்துக்களை பார்க்கும்போது எண்ணிக்கை அளவில் பலமான கூட்டணியாக இருந்தாலும் இந்த தலைவர்கள்லாம் பேசுகிறத பார்த்தா அந்த கூட்டணி கட்சிகள் உண்மையிலேயே திருப்தியோடு இருக்கிறாங்களா, அந்த தொண்டர்கள் முழு மனதோட தேர்தலில் வேலை செய்வாங்களா அப்படிங்கிற கேள்விகள் பொதுவாக எழுது. என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். இப்போ நேற்று பார்த்துருப்பீங்க, மதிமுகவை சேர்ந்த மாநில நிர்வாகி ஒருத்தர் அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை குழுவை சந்தித்த பிறகு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தொகுதி எண்ணிக்கை எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சிரித்து கொண்டே அழுகிறோம்னு சொல்கிறாரு. இது எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஒரு கட்சி அந்த இடங்களை வாங்கி கொண்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே வெளியில் செய்தியாளர்களை சந்திச்சுட்டு போவாங்க. அப்படி இருந்தாலுமே கிரவுண்ட் லெவலில் அங்கங்கே பிரச்சனைகள் இருக்கும். இது சாதாரணம், எந்த கூட்டணியாக இருந்தாலும் இதெல்லாம் நடக்கும், இயல்பு தான். ஆனால் வெளிப்படையாக ஒருத்தர் நாங்கள் சிரித்து கொண்டே அழுகிறோம்னு சொன்னார் அப்படின்னா அது யாருக்கான மெசேஜ்? அவர் அப்போ முழு மனசோட மதிமுக அந்த கொடுத்த இடங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையா? அப்படி மதிமுக தலைமைக்கே அப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னா மதிமுக தொண்டர்கள் எப்படி வேலை செய்வாங்க? இதை கேட்குற திமுக தொண்டர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? என்னங்க இது, மதிமுகவுக்கு 4 இடம் நம்ம கொடுத்துருக்கோம், கொடுத்ததுக்கப்புறமும் வெளியில் இப்படி பேசுகிறாங்களே, மதிமுகவோட பலம் என்ன, அவங்களுக்கு 4 சீட்டெல்லாம் அதிகம் தானே அப்படின்னு திமுக தொண்டர்கள் பேசுகிறத கேட்க முடியுது. அதே நேரத்தில் மதிமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, வைகோ மாதிரியான ஒரு மாபெரும் தலைவர், அவர் இவ்வளவு தூரம் இறங்கி கூட்டணியை உடையக்கூடாது, இந்த கூட்டணியோடு ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி இடங்களை விட கொள்கை ரீதியாக நம்ம எல்லாரும் ஒன்றா நிற்கிறது தான் முக்கியம்னு பேசுகிறாரு. திமுகவினர் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற கருத்தை அவங்களும் முன் வைப்பாங்க. இந்த மாதிரியான கருத்துக்கள் ஒரு சில கட்சிகளில் எப்போதுமே இருக்கும், ஒரு சில கூட்டணியிலையும் இது தொடரும். பட் ஒரு கூட்டணியில் பல கட்சிகள் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற செய்தியை இதில் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்ததாக திமுக கூட்டணியில் சிபிஎம் இணையும் போதே நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. அவங்க 6 இடங்கள் வேணுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அடுத்தடுத்த நாட்களில் இழுபறியாகவே போகிற மாதிரி தெரிஞ்சுது. ஒரு வழியாக இறுதியாக கூட்டணியை உறுதி செஞ்சுட்டு வெளியில் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் என்ன சொன்னார்னா, ஒதுக்கப்பட்டிருக்கிற எண்ணிக்கையில் எங்களுக்கு திருப்தி இல்லை, இருந்தாலும் கொள்கை அடிப்படையிலான கூட்டணி, இடங்களை குறைத்ததுனால இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறணும், இல்லை இடங்களை வைத்து ஒரு கூட்டணியை இறுதி செய்யணும் அப்படிங்கிற இடத்துல நாங்கள் என்றைக்குமே இருக்க மாட்டோம். கொள்கை ரீதியாக பாஜக எதிர்ப்புங்கிற அடிப்படையில் திமுக கூட்டணியில் தொடர்வது தான் சிபிஎம்மோட நிலைப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதில் அவர் சொன்ன அந்த லைன் இருக்கு பாருங்க, எண்ணிக்கையில் எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்கிறார். இதை அந்த பேச்சுவார்த்தை குழுவில் சொல்லியிருக்கலாம், தலைவர்களிடத்தில் நேரடியாக பேசியிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி வெளிப்படையாக சொல்லும் போது அகைன் மதிமுக தரப்பில் பேசும்போது நமக்கு என்ன ஒரு கேள்வி தொண்டர்கள் மனசில் வர்றதை பார்க்குறோமோ அதே மாதிரி சிபிஎம் தோழர்களிடமும் அந்த கேள்வி வரும் இல்லையா? தொடர்ந்து 5 ஆண்டு காலம் திமுக மீதான விமர்சனங்கள்னு வரும்போது சண்முகம் மாநில செயலாளராக வந்த பிறகு நிறைய விஷயங்களில் திமுகவை கேள்வி எழுப்பினார், நியாயமான விமர்சனங்களை முன் வச்சார். இதையெல்லாம் தாண்டி இரட்டை இலக்கம்னுலாம் சொன்னாங்க. இரட்டை இலக்கத்தில் நாங்கள் இடங்களை பெறுவோம்னு கம்யூனிஸ்ட் தோழர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. இறுதியாக அவங்களுக்கு 5 இடங்கள் தான் ஒதுக்கப்பட்டது. அதில் சண்முகம் பேசின இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட்டாக கடந்து போக மாட்டாங்க. அடுத்ததாக காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள், காங்கிரஸுக்கு கூடுதலாக 3 இடங்கள் கொடுக்கப்பட்டு 28 தொகுதிகளை திமுக ஒதுக்கி இருக்கிறது. அடுத்த கட்டமாக தொகுதிகளை அடையாளம் காணக்கூடிய பேச்சுவார்த்தையை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா, காங்கிரஸுக்கு கொடுத்த அந்த இடங்களை வச்சு தான் மற்ற கட்சிகள் எல்லாம் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவல் பரவலாக வெளியாச்சு. அதுக்கு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையே என்ன சொல்லியிருந்தாருன்னா, தோழமை கட்சிகள் எங்களுடைய நிலையை புரிஞ்சுக்கணும், நாங்கள் எவ்வளவு இடங்களில் போட்டியிட்ட கட்சி, இந்த முறை கூடுதலாக 3 இடங்களை பெற்றிருக்கிறோம் என்பதற்காக எங்களை காட்டி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதோ பொதுவெளியில் விவாதங்களை முன்னெடுப்பதோ சரியான அணுகுமுறை இல்லை. அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான இடங்களை கேளுங்க, ஆனால் காங்கிரஸை கம்பேர் பண்ணாதீங்க, எங்களுடைய தொண்டர்களின் மனதையும் புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவரும் வெளிப்படையாக பேசியிருந்தார். காங்கிரஸுடைய இடங்களை வைத்து ஒவ்வொரு கட்சிகளுமே தங்களுக்கான இடங்களை அதிகரித்து கேட்க தொடங்கினார்கள். அது மட்டும் இல்லாமல் வெளியேயும் அது ஒரு விமர்சனத்தையும் ஏற்படுத்தியது. ஆனால் காங்கிரஸில் இடங்களை ஒதுக்கிய பின்னரும் கூட தங்களுடைய மாற்று கருத்துக்களை வெளிப்படையாக பேசக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கும் இருக்காங்க. அதற்கு காங்கிரஸ் தலைமை எந்த விதத்திலும் கடிவாளம் போடலை அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. இதையெல்லாம் விட அதிகமாக கவனிக்க வேண்டிய விஷயமாக இருப்பது, காங்கிரஸின் அகில இந்திய முகமாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அவர் இந்த கூட்டணியை ஆதரித்து இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசலையே. தேர்தலுக்கான தேதி நெருங்கிக்கிட்டு இருக்கு, வேட்புமனு விரைவில் தொடங்கவிருக்கிறது. ஏன் இன்னும் அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு
கருத்தும் இல்லை இதை என்டார்ஸ் பண்ணக்கூடிய வகையில் எதையுமே அவர் பேசாமல் இருக்காரு. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பாருங்க, அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சிக்கல்கள் இருக்குது. ஆனால் பிரதமர் மோடி இங்கே வராரு, அமித்ஷா இந்த கூட்டணிக்கான அச்சாரத்தை முன்னெடுக்கிறார், பியூஷ் கோயல் போன்ற மத்திய அமைச்சர்கள் இங்கே இருக்கிற தலைவர்களோடு பேசுகிறாங்க. ஆனால் காங்கிரஸிலிருந்து ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன கார்கேவோ அல்லது பிரியங்கா காந்தியோ சோனியா காந்தியோ யாருமே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பொதுவாக முன்வைக்கிறார்கள். அடுத்ததா தேமுதிகவுக்கு எப்படிங்க 10 இடம் கொடுத்தீங்க? தேமுதிக இப்போ தான் கூட்டணியில் சேர்ந்தாங்க. ஆனால் விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், பிற இயக்கங்கள், திமுக கூட்டணியில் 7-8 வருஷமாக இருக்கக்கூடிய கட்சிகள் எத்தனை தேர்தல் வந்தாலும் தங்களுடைய கொள்கைக்காக திமுக கூட்டணியிலேயே பயணிக்கக்கூடிய பல தலைவர்களும் இயக்கங்களும் திமுக கூட்டணியில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இடங்களை குறைத்து விட்டு தேமுதிகவுக்கு கூடுதலான இடங்களை கொடுப்பது சரியாங்கிற கேள்வி திமுக கூட்டணிக்கு வெளியிலிருந்து வருது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மீதான அக்கறை இல்லை அப்படின்னாலும் இந்த விமர்சனம் பரவலாக இன்னைக்கு பேசப்படுகிறது. திமுக கூட்டணிக்குள்ளேயே கூட சில கட்சிகள் இதை முணுமுணுக்கத்தான் செய்கிறார்கள் அப்படிங்கிறத யாரும் மறுக்கவே முடியாது. அதில் தான் பல கட்சிகளுக்கு என்னங்க அவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்குறீங்க, தேர்தல் முடிந்த பிறகு அவங்க இந்த கூட்டணியில் தொடருவாங்களா இல்லையாங்கிறத சொல்லவே முடியாது. அவங்களுடைய கடந்த கால ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது அதுக்கு என்ன பதிலாக இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இங்கேயே இருப்பவர்களுக்கு குறைவான இடங்கள், வெளியிலிருந்து வருபவர்களுக்கு அதிக இடங்கள்னால் எந்த வகையில் நியாயங்க அப்படிங்கிற இந்த பார்வையும் முன்வைக்கப்படுது. கடைசியாக மக்கள் நீதி மையம் கட்சி இந்த தேர்தலில் திமுகவை ஆதரிக்கும்னு கமலஹாசன் வெளிப்படையாகவும் பெருந்தன்மையாகவும் சொன்னார். எங்களுக்கு இடங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் போட்டியிடலைனாலும் பரவாயில்ல, இந்த சூழல் அப்படிங்கிறது திமுக ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழல், அதற்காக நாங்கள் எங்களுடைய முழு மனதோடு பிரச்சாரம் மேற்கொள்வோம், இது தியாகம் அல்ல கடமைன்னு சொன்னார். அதற்கு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலினும் கூட நன்றி தெரிவித்து கமலஹாசனுடைய பெருந்தன்மையை பாராட்டி சமூக வலைதளங்களில் தன்னுடைய கருத்தையும் வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து விசிகா தரப்பிலிருந்தும் திருமாவளவன் கொடுத்த அறிக்கையும் முக்கியமானது. அவர் என்ன சொன்னாருன்னா, வெல்வோம் ஒன்றாக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது முழுமை அடையணும் அப்படின்னா மக்கள் நீதி மையமும் இந்த தேர்தலில் போட்டியிடுவது தான் சரியாக இருக்கும், அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும்னு தன்னுடைய கருத்தையும் முன்வச்சார். இப்படி இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், ஒவ்வொருத்தருமே இதில் திமுக கூட்டணியில் முக்கியமான தலைவர்கள், முக்கியமான கட்சிகள், இப்படி இந்த செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வெளியில் வந்து கொண்டிருப்பது பொதுவாக இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் மனநிலை பரவலாக இருந்தாலும் இந்த கருத்துக்கள் எல்லாம் தொண்டர்களிடம் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்வியும் இன்றைக்கி பொதுவெளியில் முன்வைக்கப்படுகிறது. திமுகவினர்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் கொஞ்சம் இதை பற்றி பேசுகிறீங்கல்ல, என்டிஏவை பற்றியும் பேசுங்க, அங்கெல்லாம் எல்லா கட்சியும் ஒற்றுமையாக இருக்கா, நாங்கள் தொகுதி பங்கீடை இறுதி செய்து யார் யாருக்கு எந்த தொகுதிகளில் யார் வேட்பாளர் என்று அறிவித்த பிறகு நாங்கள் மேற்கொள்ளவிருக்கிற பிரச்சாரமும் பல மேடைகளில் ஒன்றாக எங்கள் தலைவர்களும் வரும்போது இந்த பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும், அதனால் இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. பட் இப்போது நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பது நிச்சயமாக செய்தியாக மாறி இருக்கிறது, பேசக்கூடிய பொருளாகவும் மாறி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல முன்வைக்கிறோம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.